முருகப்பெருமான் இருக்க மலைகளிலேயே ரொம்ப கஷ்டமான படியேற்றம் இருக்க மலைனா அது ஓதிமலை தான். படிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கு. கிட்டத்தட்ட 1800 படிகள் இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் மலை ஏறுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலையடிவாரத்திலே போர்டு வச்சிருக்காங்க. ஓதிமலை முருகனை தரிசிக்கணும்னா நடந்து மட்டும்தான் போய் தரிசிக்க முடியும். 2 வீலர் 4 வீலர் போகிறதுக்குலாம் அங்கே ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இரும்பறை அப்படிங்கிற கிராமத்துல தான் ஓதிமலை முருகன் கோவில் இருக்கு. பிரம்மாவுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாது. அதனால முருகப்பெருமான் பிரம்மாவை இந்த ஊர்ல இருக்க இரும்பு அறையில தான் அடைச்சு வச்சாரு. அதனாலதான் இந்த ஊருக்கே இரும்பறை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சுவாமி மலையில சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செய்தாரு முருகப்பெருமான். இங்க ஓதிமலையில வேதங்களை ஓதி சிவபெருமானுக்கு உபதேசம் செய்ததால் இந்த மலைக்கு ஓதிமலை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. புராணத்தோட ரொம்ப தொடர்புடைய மலை தான் இந்த ஓதிமலை. மார்ச் 25 தான் இங்கே ஓதிமலை முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்படியே இயற்கையை அழகாக ரசிச்சுக்கிட்டே மலை ஏறலாம். மாலை 5 மணிக்கு மேலே மலை ஏறுவதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். நான் ஓதிமலையில் புள்ளிமானை பார்த்தேன். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்திலே வாங்கிக்கோங்க. ஏன்னா மலை மேலே எந்த ஒரு கடையுமே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மலையேறி போனதுக்கப்புறம் அங்கே போய் முருகப்பெருமானை பார்த்தோன்னா நடந்து வந்த வழியெல்லாம் போயிடுச்சு. முருகப்பெருமான் 5 முகங்களோட 8 கரங்களோட அவ்வளோ அழகாக இருந்தார். நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் இருந்து நீங்கள் அவரை தரிசிக்கலாம். அப்படி ஒரு அருமையாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தார். அவரை பார்த்துட்டு வெளியே வந்து மலை மேலே இருந்து கீழே பார்த்தோம்னா அப்படி இயற்கையை பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது ஓதிமலை. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே திறந்து வச்சிருக்க மாட்டாங்க. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் திறந்திருக்கும். அப்புறம் சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி முக்கியமான தினங்களுக்கு கோவிலை வந்து திறந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க கோவில் திறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் கோவில் திறந்திருக்கும். கட்டாயம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு தடவை ஓதிமலை முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். கைகூப்பிய பக்தர்களுக்கு ஓதிமலை முருகன் கட்டாயம் வருவான். அன்பே சிவம்.